என்னங்க வாங்க இங்கே. ஒரு நாள் வீட்டில் உங்கள் அட்டகாசம் பெரும் அட்டகாசமாக இருக்குது. ஏன் ஒயின் சாப்பாடு சண்டை போட்டீங்க? நான் சண்டை போட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? அது ரோடே தான் சொல்லுது. இந்த பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை கூப்பிட்டு சொல்லுது உங்கள் வீட்டுக்கார ஒரே சண்டை ஒயின் சாப்பாடுன்ட்டு. என்ன பிரச்சனை? நான் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணலை. அவங்ககிட்ட அமைதியாக தான் எப்போ ஒரு கேலண்டர் கொடுப்பா, வீட்டில் கேலண்டர் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு போயிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறாவ. எங்கள் ஒயின் ஷாப்பில் போய் அதை கேலண்டர் கேட்பாங்களாங்க? 5000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குற மாதம் மளிகை கடைக்காரன் கேலண்டர் கொடுக்குறாரு. ஏன் காய்கறிக்காரன் கேலண்டர் கொடுக்குறான். ஆனால் இந்த ஒயின் ஷாப்பில் தினம் 2 குவார்ட்ரு 500 ரூபாய்க்கு வாங்குறேன். மாதம் 15000 ரூபாய், வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் கிட்ட குடிக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் கொடுக்கக்கூடாதா? இந்த பொட்டி கடை மல்லிகை கடைலாம் விளம்பரத்துக்காக கொடுப்பாங்க கேலண்டரு. இந்த கடைக்கு விளம்பரம் தேவையா? எல்லாம் ஓடி போய் குடிக்க தானே போறீங்க விளம்பரமே இல்லாமல். ஏன் குடித்தா கேலண்டர் கொடுக்கக்கூடாதா? நீ 4 கிழமை பார்த்து நீ குடிக்க போகிற, கடை திறந்தா போதும் ஓட போகிற, உனக்கு எது கேலண்டரு? ஆமாம், சண்டை போட்டு வந்துட்டேன். நாளைக்கு நீ கடைக்கு போக மாட்டியா? ஏன் போக மாட்டேன்? போவனே. மானங்கெட்ட பழப்பு. உனக்கு கேலண்டர் ஒரு கேடு. கேலண்டர் கேட்டால் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவனும் திட்டுறான், பொண்டாட்டியும் திட்டுறான். வீட்டில் ஒரு கேலண்டர் வாங்கி கொடுக்கணும், மாட்டணும், டெய்லி சீட்டை கிழிக்கணும்னு பார்க்குறோம். பொறுப்பாக நடந்துக்கிட்டால் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் மக்களே. ரொம்ப பொறுப்பு தான் பருப்புக்கு போ.